முன்னாள் பொருளாளர் திரு ரஃபீக் அவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நமது வணிக பேரமைப்பினுடைய ஆற்றல் மிகு தலைவர், வணிகர்களுடைய பாதுகாவலர் அருமையண்ணன் AM விக்ரமராஜா அவர்கள் இந்திரித்த அனைவரும் கரகோஷத்தோடு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நல்லா கைதட்டுங்க. கொண்டவரே எங்களை அன்னை போல காப்பவரே, லாபங்கள் ஒன்றே வியாபாரம் அல்ல என்றுதான் சொன்னீர்களே, மனித நேயத்தை தந்தீர்களே. நமது ஐயா குப்புசாமி அவர்கள் விற்று சென்ற இடத்தை பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் நமது சங்கத்தின் மாபெரும் தலைவர் அண்ணன் மனோகர் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு மேடை கிடைக்கிறோம். அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிள் பழுது பார்ப்போர் நல சங்கத்தின் ஆண்டு விழாவும் மற்றும் பேட்டரி பைக் பயிற்சி முகாமிற்கு வருகை தந்திருக்கும் ஒரு அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவானது கிட்டத்தட்ட 3 மாத காலமாக முயற்சி செய்து உங்கள் அனைவரையும் ஒற்றுமையாக வைத்து அனைவரும் காண வேண்டும், அத்தனை கிளை சங்கங்களையும் இணைத்து இந்த நிகழ்ச்சியினை நடத்த அனைத்து நிர்வாகிகளும் ஒத்துழைப்பதற்கு முதல் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வரை தந்திருக்கும் அண்ணன் விக்ரமராஜா அவர்களையும், வருகை தர இருக்கும் திரு உதவி காவல் ஆணையாளர் திரு கருணாகரன் அவர்களையும், காவல் ஆய்வாளர் திரு கண்ணன் அவர்களையும், மாநில தலைவர் எம் செல்வம் அவர்களையும், பொதுச் செயலாளர் எஸ் குமாரவேல் அவர்களையும், கௌரவ தலைவர் அண்ணன் அறிவரன் அவர்களையும் மற்றும் கிளைச்சங்க நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நமது மோட்டார் சைக்கிள் சங்கமானது 1993 ஆரம்பித்து இதுவரை 31 வருடமாகிறது. இந்த 31 வருடத்தில் நாம் நம்முடைய உறுப்பினர்களுடைய நலனுக்காக இது சங்கம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது, இனிமேலும் பாடுபடும். முதலில் உங்கள் அனைவருக்கும் 2022 வந்து புல்லட் ட்ரைனிங் கொடுத்துருந்தோம், 23 BS6 ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், இப்போ 24 பேட்டரி பைக், அடுத்து 25 கேஸ் பைக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக இந்த சங்கம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாத சங்கத்தில் சீட்டு பிடித்திருக்கிறோம். ஒற்றுமைக்காக மாதம் ஒரு 3 மாதம் ஒரு செயற்குழு கூட்டமும், ஒரு மாதம் ஒரு முறை நிர்வாகிகள் கூட்டமும், வருடம் ஒரு முறை பொதுக்குழு கூட்டமும் நடைபெறுகிறது. இதுவே அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அண்ணன் விக்ரமராஜா அவர்களே ஒரு சில வார்த்தைகள். அதாவது நான் வந்து அண்ணன் கூட வந்து 2005 இருக்கிறேன். அதாவது அதுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், ஆனால் 2005 நாங்கள் நெருங்கி பழகி வந்திருக்கிறோம். ஒரு தடவை 2008 நான் ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுக்காக ரோட்டை நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது அண்ணன் கார் வந்து நின்றுது. நான் மனோகர் இங்கே நிற்கிறேன்னாரு. ஆனால் இல்லை, நான் இதுமாதிரி ஷோரூம் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு. எப்போன்னாரு? அடுத்த வாரம். சொல்லவே இல்லையேன்னாரு. இல்லைண்ணா உங்கள் பேர் போட்டு பத்திரிக்கை அடிச்சிருக்கேன் அப்படின்னா. பக்கத்தில் இருந்த நண்பர் சொன்னார், என்ன இப்போ அண்ணனை கேட்காமையே பேர் போட்டுட்டேன் அப்படின்னாரு. அதுக்கு அண்ணன் சொன்னார், எப்பா ஓ வீட்டு கல்யாணத்துக்கு உங்கள் அண்ணனை கேட்டு பேர் போடுவியா? போட மாட்டேன். அந்த மாதிரி மனோகருக்கு வந்து உரிமை இருக்குது, அதனால் மனோகர் பேரை போட்டாச்சு.
நான் எந்த நிகழ்ச்சிக்கு போகலன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவேன்னு சொன்னார். அது வரைக்கும் நான் வந்து அவரை தலைவர்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அதிலிருந்து அண்ணன் தான் கூப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் தலைவர்னு கூப்பிடல, அது அவருக்கே தெரியும். அண்ணன்னா நம்ம உரிமை இது வேணால் பேசலாம், தலைவர்னா பேச முடியாது. இப்போ கூட இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 4 தடவை கூப்பிட்டுருப்பான். அண்ணா ஏதோ ஒரு வேலை இருந்தது வரல, இந்த நிகழ்ச்சிக்கானா கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க, வரணும் அப்படின்னு சொல்லி தான் அன்பு கட்டளையோட கூப்பிட்டேன். சரி நான் வந்து ஒரு எவ்வளோ நேரம் இருக்கிறேன் அப்படின்னாரு. இன்றைக்கி 4 ப்ரோக்ராம் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, மனோவரை கேளு, அவர் டைம் கொடுத்தா நான் வர சொல்லிட்டாரு. நான் எல்லாத்தையும் ஈவினிங் மாற்றிட்டு காலையில் அண்ணனை வர சொல்லியிருந்தேன். அவர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அண்ணன் வந்து அர்ஜென்ட்டில் இருந்தாலும் நம்முடைய உறுப்பினருடைய பொண்ணு +2ல் வந்து 576 மார்க் எடுத்துருக்குது. அதுக்கு வந்து முதல் பரிசாக கொடுத்துறேன். ஏன்னா 12 மணிக்கு காலேஜு, இது நம்ம இப்போயே அந்த ப்ரைஸ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அது அண்ணங்கையால் கொடுக்குறோன்னு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கொடுத்த பொண்ணை காலேஜுக்கு அனுப்பிச்சிடலாம் உங்களோட கரகோஷத்தோட. அது ஒரு வருஷம் கொடுத்து வைஷ்ணவி +2ல் வந்து சார் எக்கோ குறைங்க. +2ல் வந்து 600க்கு 574 மார்க் பெற்ற நமது குடும்பத்தை சார்ந்த புதல்வி அவர்களுக்கு நமது வணிக பேரமைப்பினுடைய தலைவர் அவர்கள் கௌரவ பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது ட்ரிசில்லா ரோஸு, லீபன் ராஜோடைய பொண்ணு, அவங்க இருக்காது. அடுத்தபடியாக இன்னும் 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த பொண்ணு காலேஜுக்கு போகிறதுக்காக அர்ஜென்ட் அனுப்பிச்சி வச்சுருந்தோம். இப்போ அதை அனுப்பிச்சி விட்டுடுறோம். நமது அழைப்பினை ஏற்று, அதாவது இந்த சங்கம் ஆரம்பித்து தலைவர் குப்புசாமி அவர்களின் மறைவுக்கு அப்புறம் இந்த சங்கத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு தெரியாமல் இன்றைக்கி நம்ம இந்த சங்கத்தில் என்னோடய தலைமையில் என்னோடய நிர்வாகிகளோட ஒத்துழைப்போட இன்றைக்கி நம்ம சங்கம் ஆரம்பித்து கரெக்டாக 3 வருஷம் முடிஞ்சுது. இன்றைக்கி 12 கிளைச்சங்கம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இந்த 12 கிளைச்சங்கமும் இணைந்து எல்லாமே ஒரு ஒற்றுமையாக அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். எல்லோரும் சரிண்ணா செய்யலான்னாங்க. டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆகஸ்ட் 28 டேட்டு ஃபிக்ஸ் பண்ண உடனே முதல் போனி நான் தான். ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டேன். ஹாஸ்பிட்டலில் போன உடனே எல்லோரும் கேட்டாங்க, நான் தலைவரை இந்த ஃபங்க்ஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு. இல்லைப்பா, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தாலும் சரி வலினாலும் சரி இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்ட்டு இந்த 28ஆம் தேதியை முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணிட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் நினச்சி நம்ம கிளைச்சங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இதை பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். நிர்வாகிகிட்டலாம் கூப்பிட்டு, அப்பா என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது, நிற்க முடியாது, நீங்கள் தான் பார்த்துக்கணுன்ட்டேன். உடனே போரூர் சங்கம், நான் நிற்கிறேன் பக்கத்தில், வாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு கிளைச்சங்கமும் இதனால் நாங்கள் இருக்கிற நாங்கள் செயற்குழுப்பினரில் கூட வந்தாங்க. ஃபண்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டோம். ஃபண்டுக்கு வரல, கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு. இருந்தாலும் அதை நாங்கள் சரி பண்ணி ஒரே ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை 1.5 லட்ச ரூபா கொடுத்து இதை நீங்கள் பண்ணுங்கன்னாரு. அவர்களுக்கு அதாவது நமக்கு வந்து யார் யார் உதவி பண்ணாங்களோ அவங்க பேரெல்லாம் பின்னாடி போட்டிருக்கோம். அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் எல்லோரும் வந்து ஆதரவு தெரிவித்தாதான் அடுத்தது நீங்கள் எப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கன்னு அவங்க நம்மளை கேட்பாங்க. நீங்கள் அந்தக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க. நமக்கு உதவுறவங்களாம் விட்டு கிடாசுங்க, பரவாயில்ல. அந்த கடையில் போய் ஸ்பேர்ஸாக வாங்காதீங்க. அந்த மாதிரி லிஸ்ட்லாம் என்கிட்ட இருக்குது, நான் சொன்ன வாங்காது. எனவே நான் இன்னும் அப்புறமா பேசுகிறேன். இப்போ அண்ணன் இருக்கிற ஷார்ட்டாக முடிச்சிடறேன். அடுத்தது நமது மாநில பொதுச் செயலாளர் பேசுவாங்க. சிறு அட்டு கூப்பிடுவாங்க. நன்றி. நமது மாநில சங்கத்தின்
அந்த பிரம்மாண்டமான ஆலமரத்தின் ஆணிவேரே, அடிப்படை உறுப்பினர்களின் பாதுகாவலரே, நமது அண்ணன் பொதுச் செயலாளர், மாநில சங்கத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் குமரவேல் அவர்களை சிறிது உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் நமஸ்காரம். வேதம் ஆசான் திருமேனி, வேத விளக்கம் அவர்களின் திருவாசகம். வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தின் ஓததகும் அறமெல்லாம் உல. தர்க்க வாதத்தை விட்ட மதிங்கர், வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. இது இறைவனின் திருவுருவாகிய வேத வாசகம். சர்வ வேதத்தையும் வணங்கி இந்த சிறப்பான கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் ஆயுர்வேத அண்ணன், சென்னை சங்க தலைவர் அண்ணன் மனோகர் அவர்களே, இந்த சிறப்பான கூட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை சங்க தலைவர் அண்ணன் சுந்தர் அவர்களே, அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே, சிறப்பான கூட்டத்திற்கு வணிகர்களுக்கும் தொழிலாளருக்கும் இடையில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள வணிகர்களினுடைய விடிவெள்ளியாக, நம் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய வணிக பேரமைப்பினுடைய அன்பு தலைவர் அண்ணன் ஏஎம் விக்ரமராஜா அவர்களை தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுதுநீக்குவோர் தலைமையர் சங்கத்தில் உள்ள 182 கிளை சங்கங்களின் சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான முறையில் இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் புல்லட் மணி அவர்களே, மாநில சங்கத்துடைய துணை செயலாளர் சென்னை அண்ணன் சுந்தர் அவர்களே, மாநில சங்கத்துடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆரணி பாவர்களே, மாநில சங்கத்துடைய துணை செயலாளர் திருவண்ணாமலை அண்ணன் ரவரி அவர்களே, திருப்பத்தூர் அண்ணன் மரியாதைக்குரிய ஆலங்காயம் பிரபாவர்களே, மாநில சங்கத்துடைய இளைஞரணி பொறுப்பாளர் அருமை சகோதரர் சீபா சிதம்பரம் அவர்களே, திருவண்ணாமலையுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கலசப்பாக்கம் ஆறுமுக அவர்களே, ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய கலவை ஆறுமுகம் அவர்களே, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் செஞ்சி ரமேஷ் அவர்களே, மற்றும் இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் குன்றத்தூர் ரமேஷ் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எனது மாவட்டத்தினுடைய தலைவர், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு இலவசம் இடம் வாங்கி தந்து டிடிசி அரசு அப்ரூவல் பெற்று அனைத்து உறுப்பினர்களுக்கும் இடம் வழங்கிய செம்மல் என் ஆர்வீர் ஆசான் அண்ணன் வரதராஜன் அவர்களே, மற்றும் என்னோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய துணைத் தலைவர் அமீர் அம்சா அவர்களே, சன் சுந்தரபாண்டி அவர்களே, வீடால் நிறுவனத்திலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள மெக்கானிக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வழங்கக்கூடிய வீடால் நிறுவனத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சார் அப்கர் சார் அவர்களுக்கும் திரு பிரபாகர் சார் அவர்களுக்கும் வருக வருக என்று சொல்லி இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து கிளை சங்க நிர்வாகிகளையும், எனது வடசென்னையினுடைய மூத்த உறுப்பினர் அண்ணன் பார்த்திபன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, அண்ணன் அவர்கள் செல்ல இருப்பதால் ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் அவரிடத்தில் வைத்து நன்றி சொல்லியும் நான் விடைபெறுகிறேன். முதல் நன்றி எதற்கு என்று சொன்னால், நமது ராமநாதபுரத்தில் கடந்த 2வது மாதம் நடைபெற்ற பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டுக்கு நிகரான நிகழ்விலே தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் குடும்பமாக கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்விலே அண்ணன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர் தவிர்க்க முடியாத சூழல் காரணமாக அந்த நிகழ்விலே பங்கேற்காத சூழல் ஏற்பட்டது. இருந்த போதிலும் நம்முடைய வணிக பேரமைப்பினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் மற்றும் பொருளாளர், ஆலோசகர் உட்பட ஒட்டுமொத்த வணிக பேரமைப்பையும் அவர் சார்பாக அனுப்பி வைத்து அந்த நிகழ்ச்சியை, அந்த பைக் மெக்கானிக் நகரை திறந்து வைத்து நம்மளை பெருமைப்படுத்தியதற்காக தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுதுநீக்குவோர் தலைமையர் சங்கத்தின் சார்பாகவும் எனது ராமநாதபுரம் மாவட்ட சங்கத்தின் சார்பாகவும் முதல்கண் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, அந்த நிகழ்விலே அண்ணனுக்காக தயாரிக்கப்பட்ட அந்த சீல்வையும் கலந்து கொண்டமைக்கு நன்றியையும் எனது ராமநாதபுரம் மாவட்ட சங்க தலைவர் அண்ணன் வரதராஜன் அவர்களும் அமீர் அம்சா அவர்களும் இணைந்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுந்தரமணி வாங்க. நன்றி. வாழ்க்கையில்
வெற்றிக்கு ஒரு ரகசியம் இருக்கு. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, ராம்நாட்டில் இருக்கக்கூடிய மெக்கானிக்குகள்லாம் எப்படி இடம் கொடுத்தோன்னு ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்துக்கு அண்ணனுக்கு முன்னாடி சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ரகசியம் ஒன்று என்ன அப்படின்னா, வணிகர்களும் தொழிலாளர்களும் இணைந்து பணியாற்றினால் வெற்றி பெறுவதற்கு முதல் படி அதுதான். நாம் வணிகர்களை இணைத்து கொண்டு எங்கெல்லாம் பயணிக்கிறோமோ அங்கெல்லாம் மெக்கானிக் தொழிலாளர் நமக்கு எல்லா இடத்துலையும் வெற்றி தான். அப்படி வணிகர்களும் தொழிலாளர்களும் இணைந்து பணியாற்றியால் கிடைத்த மாபெரும் வெற்றி என்பதை அண்ணன் மூலமாக, அண்ணன் முன்பாக இங்கு கூறுவதிலே நான் மிகப்பெரிய பெருமைப்பட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஒற்றுமையின் பேரால் அந்த வணிகம் செய்யக்கூடிய வணிகர்களுடைய உதவியோடு இந்த மாபெரும் சாதனையை, கிட்டத்தட்ட அந்த சொத்தோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 6 கோடி ரூபா இருக்கும். அந்த 6 கோடி ரூபா சொத்தை பிரித்து கொடுப்பதற்கு மிகப்பெரிய பங்கு வகித்ததே அங்கே உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் நிறுவனம். இங்கே வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சார் பிரபாகரன் சார் அவர்களை இந்த நேரத்தில் நான் அறிமுகம் செய்கிறேன். அவருடைய பேர் உழைப்பால் வீடா நிறுவனத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சப்போர்ட்னால தான் இந்த ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் பெற்றிருக்கோம். அதை பற்றி அடுத்தடுத்த நிகழ்வில் உங்களிடத்தில் சொல்கிறேன். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று ஒரே வரியில் சொல்லிட்டு போயிடலாம். அது நான் அடுத்த விஷயங்களை சொல்கிறேன். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நம் தொழில் சார்ந்து இருக்கிறது. அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அண்ணன் ஏஎம் விக்ரமராஜா அவர்கள் மூலமாக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அண்ணனிடத்திலே ஒரு கோரிக்கை மனு கொடுப்போம். என்னன்னா, இந்திய அளவில் இன்னைக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை எடுத்துக்கிட்டா பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க. லட்சக்கணக்குன்னு சொல்ல முடியாது, கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த தொழிலை பண்ணிட்டு வர்றாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு தமிழகத்தை கடந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள், அது மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள், இன்னைக்கு கேஸாலாக இருந்தாலும் சரி, பாரத் பெட்ரோலியம் இருந்தாலும் சரி, பல்வேறு சலுகைகளை செஞ்சுட்டு வராங்க. என்ன சலுகைன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை கார், பைக், உயரிய மொபைல் ஃபோன், வீட்டு மனை, சொந்த வீடு போன்ற தன்னுடைய வருவாய். எப்படி வருவாய்னா, அரசாங்கத்துக்கு அதிகப்படியான ஜிஎஸ்டி எது மூலமாக வருகிறது என்று சொன்னால் 28% ஜிஎஸ்டியை கொடுக்கக்கூடிய ஒரே தொழில் எதுன்னு கேட்டீங்கன்னா நமது இருசக்கர வாகனம் மற்றும் அனைத்து மோட்டார் வாகன பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் தான் அரசுக்கு அதிகப்படியான ஜிஎஸ்டியை கொடுப்பதற்கு முதல் பங்குதாரா இருக்காங்க, வணிகரோடு இணைந்து. அப்பேற்பட்ட அந்த ஜிஎஸ்டி வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதிகப்படியான வருவாயை ஏற்கக்கூடிய நிறுவனங்கள் நம்முடைய தொழிலாளருக்கென்று ஒரு சில நேரங்களில் சிறப்பு சலுகைகளை வழங்கி வருகிறார்கள். அது இந்திய அளவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பயன்படுறாங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஏரியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் அச்சலுகை சேர்க்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மட்டும் அந்த சலுகை தடைபடுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் கார்பரேட் நிறுவனமும் பொதுத்துறை நிறுவனமும் பல்வேறு சலுகைகளை, சிறப்பு சலுகைகளை வழங்கி வரும் நேரத்தில் அதை நாம் பெறுவதற்கு மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள லாட்டரி தடை சட்டம் என்ற ஒரு சட்டம், இது ஒரு சின்ன அந்த சரத்து தடையாக இருக்கிறது. ஆகினால் அண்ணன் மாண்புமிகு நம்முடைய வணிக பேரமைப்பினுடைய தலைவர் அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர் சார்பாக இன்றைய தினம் அவர் வழியாக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அவர் வழியாகவே நம்ம ஒரு கோரிக்கை மனு வைப்போம். அது என்னவென்று சொன்னால், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பு சலுகையானது ஒரு சில சட்டத்தினுடைய நுணுக்கத்தால், சட்டத்தில் உள்ள சிறு மாற்றம் செய்தால் அது நமக்கு கிடைக்கணும் அந்த கார்பரேட் கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஆகையால் மாண்புமிகு முதல்வர் மூலமாக அந்த சட்டத்தை எங்கள் சரி செய்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் பயன்பெறுவதோடு தமிழ்நாட்டு மெக்கானிக்கலும் பயன்பெற வேண்டும். எல்லா மெக்கானிக்கு கிடைக்கக்கூடிய சலுகை தமிழ்நாட்டு மெக்கானிக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி அண்ணனிடத்தில் அந்த கோரிக்கை மனுவை நமது கௌரவ தலைவர் அவர்களும் சென்னை சங்க தலைவரும் இணைந்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லா எந்திரிச்சு கைதட்டுங்க, அண்ணனுக்கு எந்திரிச்சு கைதட்டுங்க, அந்த கோரிக்கை நிறைவேற்றி தர சொல்லி. நீ கொடுங்க 2 வருஷம் சேர்ந்து. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, வணிகர்களின் ஒற்றுமை, வணிகர்களின் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. நன்றி. அண்ணனுடைய நேரம் காரணமாக இந்த ஒரு கோரிக்கை அண்ணனிடத்தில் கூறி வருகை வந்ததுக்கு தமிழ்நாடு சங்கத்தின் சார்பாக நன்றியும் கூறி நமக்கு அண்ணன் வாழ்த்துறை வழங்குமாறு அனைவரும் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பழுது பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் இணைந்து நடத்தக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிக்கு
தலைமை ஏற்று நடத்துகின்ற சங்கத்தினுடைய அருமை தலைவர், எங்கள் KK நகர் வியாபார சங்கத்தினுடைய செயலாளர் பாசமிகு அருமை சகோதரர் மனோகரன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளே, வரவேற்பு நிகழ்த்தி இருந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சுந்தர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பொறுப்பே வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாநில பொதுச் செயலாளர் குமாரவேலு அவர்களே, இந்த அமைப்பினுடைய மாநில கௌரவ தலைவர் அறிவழகன் அவர்களே, அண்ணன் வரதராஜன் அவர்களே, அண்ணன் சிதம்பரம் அவர்களே, அண்ணன் குமார் அவர்களே, அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, மணிமாறன் அவர்களே, பிரபாகர் அவர்களே, சுப்பிரமணிய அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற சென்னை சங்கத்தினுடைய செயலாளர் சுந்தர் அவர்களே, பொருளாளர் ராஜேந்திரன் அவர்களே, துணைத் தலைவர்கள் விஸ்வநாதன் அவர்களே, ராசிக் அலி அவர்களே, ஏழுமலை அவர்களே, ரமேஷ் அவர்களே, செல்வகுமார் அவர்களே, முகமது யாசுதீன் அவர்களே, விவி செல்வம் அவர்களே, ஜாபர் அலி அவர்களே, குணா அவர்களே, கோகுல்ராமன் அவர்களே, மாவட்ட தலைவர் செல்வகுமார் உள்ளிட்ட இந்த சென்னை உள்பட்ட வருகின்ற அனைத்து மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே, நன்றியுரை நல்ல இருக்கின்ற பொருளாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே என்னோடு பங்கேற்றிருக்கின்ற தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் பாண்டியராஜன் அவர்களே, மாநில இணைச் செயலாளர் நடராஜன் அவர்களே, KK நகர் வியாபாரிகள் நல்வாழ்வு சங்கத்தினுடைய செயல் தலைவர் அண்ணன் சிவராமன் அவர்களே, பொருளாளர் முருகேசன் அவர்களே, அண்ணன் ஞானம் அவர்களே, பால்ராஜ் அவர்களே மற்றும் வருகின்றிருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை சொல்லி ஒரு நிறைவான கூட்டத்தை இன்று இருசக்கர பழுது பார்ப்போர் என்று சொன்னால் நாடு தழுவிய அளவில் நாம் பல்வேறு சவால்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இப்போ இருசக்கரத்துக்கெல்லாம் போடுகின்ற ஃபைன் அமௌண்ட்டு என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபைன் அமௌண்ட்டு யார் போடுறா, யார் கெட்ட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆக விதிமீறல் இந்த அடிப்படையில் ஒரு முறை கோயம்பேட்டில் ஒரு வாகனத்துக்கு ஃபைனை போட்டு எவ்வளோன்னு கேட்டாங்க. 14,000 ரூபா சொன்னாங்க. அந்த வண்டியை பார்த்தா TS 50. நான் மனோர் மாதிரி ஒரு நிர்வாகியை கூப்பிட்டு இந்த வண்டி என்ன விலைக்கு போகணும்னு கேட்டேன். 8,000 ரூபாய்க்கு போகணுன்னாங்க. வண்டியை போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு வந்து சாவி விட்டு வந்துருக்கேன்னு சொன்னேன். அதாவது அரசு அவதாரம் போட வேண்டியதுதான், தப்பு இல்லை. ஆனால் எவ்வளவு போடணும், அதுக்குரிய ஒருத்தர் என்னங்கிறே தெரியாமல் போடுறாங்க. ஆகவே அது விஷயமாக உங்களுக்கு வேண்டிய உதவிகளை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு செய்யும் என்பதை உத்தரவாதி தருகிறேன். அதே போன்று கார்பரேட் கம்பெனி, இப்போ எல்லா கார்பரேட் கம்பெனி நம்மளை வேலைக்கு தான் கூடுவாங்க. தனித்தனி ஒரு ஷெட்டு வச்சிருப்போம், மெக்கானிக் ஷெட்டு. அந்த ஷெட்டு வைத்திருந்தால் ஷெட்டினுடைய உரிமையாளர் ஓனராக இருப்பார். ஆனால் கார்பரேட் கம்பெனி என்ன செய்கிறாங்க, இப்போ என்கிட்ட வந்துட்டு வேலைக்குன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே கம்பெனி சர்வீஸ். அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் போய் கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த கார்பரேட் கம்பெனியுடைய சவால்களை நாம் சந்திக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது நாடு முழுவதும் உங்களுக்கு பல்வேறு சலுகைகள் இருக்கிறது. தமிழகத்திலே அந்த சலுகைகள் இல்லை என்பதை சொன்னார்கள். நாடு முழுவதும் உள்ள சலுகைகளை தமிழகத்திலும் பெற்றுத் தருவதற்கு உங்கள் முக்கிய நிர்வாகிகள் அழைத்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து முறையிடுவோம் என்பதை நான் மெத்த மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதே போன்று எல்லோருடைய குறைபாடுகளும் நாடு முழுவதும் எல்லா வணிகத்துக்கும் சேலஞ்ச் இருக்கிறது. இப்போ மளிகை, ஹார்ட்வேர், எலக்ட்ரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் அமேசான், ரிலையன்ஸு, டிமார்ட், லூல்மால் போன்ற நிறுவனங்கள் நம்மை அப்படியே ஓரந்தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லாமே சேர்ந்து நம்ம எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் தனியாக ஒரு மனிதன் என்று எதிர்த்தால் அந்த சலுகை கிடைக்காது. இப்போ நீங்கள் ஒரு கூட்டம் போடுறீங்க, ஒரு அற்புதமான கூட்டம். அதை தாண்டி ராமநாதபுரத்தில் மிக சிறப்பான கூட்டத்தை போட்டாங்க. அன்றைய நாள் செல்ல இயலவில்லை. அதுக்கு நான் இந்த வேலையில் செயலாட்டு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, இன்னொரு முறை அந்த நிலைப்பாடு வருகின்ற பொழுது முழுமையாக உங்களோடு கூட்டத்தில் இருப்பேன் என்பதையும் உறுதிமொழியும் தெரிவிச்சுக்கிறேன்.
அங்கே ஒரு அற்புதமான ஒரு நிலம் பகிர்வு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இதெல்லாம் நல்ல திட்டம். நம்ம ஆட்கள் எப்படின்னா நிறைய இருசக்கர மெக்கானிக் திறமையான ஆட்கள்லாம் உண்டு. அந்த திறமையெல்லாம் சம்பாதிக்கிற காசை எங்கே விட்டுருவாங்க? ஒன்று அமைதியாக இருக்குங்க. நல்லா ஓடி ஓடி உழைப்பார், சம்பாதிப்பார், கஷ்டப்படுவார், டீ குடிச்சே சாப்பாட்டு கதையை முடிச்சிருவார். ஆனால் எல்லா காசு 75% காசை கொண்டு எங்கே கொடுப்பீங்க? அது நியாயமா? நீ நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, அந்த வருமானத்தை எடுத்துக்கொண்டு வீட்டில் கொடுத்தீங்கன்னா மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நாளை இந்த தொழிலுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அதை தாண்டி அந்த தொழிலை எப்படி டெவலப் பண்ண முடியுமோ அது செய்வதற்கு மூலதனமாக அமையும். அதே வேளை உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் என்னைக்காவது ஒன்று போறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் அப்படி வச்சுக்கிடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா எல்லாரும் ஆசைப்படுவீங்க சமயத்தில். ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் அப்படியே சாப்பிட்டு வீட்டில் போய் என்ன செய்யுங்க, சைலண்டாக படுத்துடணும். பிள்ளைகளை கூட கூப்பிட்டு முத்தம் கொடுக்கக்கூடாது நீங்கள். ஏன்னா உங்கள் குழந்தைகள் நீங்கள் முத்தம் கொடுக்கின்ற பொழுது உங்கள் வாயில் வித்தியாசமான வாசம் வருதப்பான்னு கேட்டால் அந்த பிள்ளைகள் நம்மை பார்த்து நாளைக்கு முகம் சுழிச்சிடக்கூடாது. ஆகவே நீங்கள் அமைதியாக போய் படுத்துடணும். மனைவிக்கு தெரியும் இன்னைக்கு கணவன் வந்த முறை சரியா இல்லை, அவர் படுத்துட்டுப்பான்னு நினைக்கணும். இதை கட்டாயமாக கடைபிடிங்க. அதே போன்று யாருமே உடம்பை நீங்கள் பார்க்குறதே இல்லை. யாரா உடம்பை பார்க்குறீங்களா? ஆரோக்கியம் என்பதே இல்லை. ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எதையும் நாம் வெற்றி பெற வைக்க முடியும். அதற்கு உங்களுடைய உடல் உழைப்பு, உடல் ஆதாரம் மிக அவசியம். எவ்வளோ பணிச்சுமைகள் இருக்கட்டும், காலையில் ஒரு 1 மணி நேரம், காலையில் நேரம் இல்லையா மாலையில் ஒரு 1 மணி நேரம், ஒரு 40 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யுங்க. ஒரு 20 நிமிஷம் யோகா பயிற்சி செய்யுங்க. எல்லா இடங்கள்லையுமே யோகா சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ எல்லா இடங்கள்லையுமே யோகா இருக்கிறது. எல்லா இடங்கள்லையுமே யோகா சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் காலையிலே 2 வண்டி நிற்கும், கஸ்டமருக்கு அவசரமாக கொடுக்கணும், தப்புள்ள கொடுக்க தான் செய்யணும். ஆனால் 5 மணிக்கு எழுந்திரிச்சு போய் அந்த வண்டி வேலையை முடிச்சுட்டு கூட வாக்கிங் போங்க. ஆனால் வாக்கிங் போகிறது என்ன செய்யக்கூடாது? நிறுத்தக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்ககிட்ட தான் இருக்கு. ஒரு வண்டி ஓடனா என்ன வேணும்? வண்டி ஆரோக்கியமாக பண்ண ஒரு மெக்கானிக் வேணும். அப்போ மெக்கானிக் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வண்டி ஆரோக்கியமாக இருக்கும். மெக்கானிக்கே ஆரோக்கியம் இல்லைன்னா வண்டி ஆரோக்கியமாக இருக்குமா? ஆகவே கட்டாயமாக இதை கடைபிடிங்க, தயவு செய்து பிடிங்க. ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே போட்டிருக்கா? மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடாதவங்க போடுங்க. வணிக நல வாரிய உறுப்பினராக சேராதவங்க சேருங்க. சேர்த்திருக்கீங்களா? அதுலயும் சேருங்க, இதுலயும் சேரலாம். வணிக நல வாரிய உறுப்பினர் நீங்க வணிகர் தான். காய்கறி வியாபாரம் பண்றது மட்டும்தான் வணிகர் இல்லை. ஆகவே நீங்க அந்த வணிக நல வாரிய உறுப்பினராக சேர்ந்தால் ஏற்கனவே குடும்ப நல ரீதியாக 1 லட்சம் ரூபாய் இருந்தது. அதை நாம முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்தி 3 லட்சம் ரூபாய் உயர்த்தி இருக்கிறாங்க. இது அடுத்த கட்டமா 5 லட்சம் ரூபாய் உயர்த்த போறாங்க. இந்த பணம் எப்போ பயன்படும்னா நம்ம வயதான பிறகு, நம்ம காலத்துக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்திற்கு அரசு நிதியாக அந்த 3 லட்சம் ரூபாய் இல்லது 5 லட்சம் ரூபாய் வருகின்ற பொழுது அந்த குடும்பத்துக்கு அது ஒரு ஆதாரமாக அமையும். ஆகவே எல்லோரும் வணிக நல வாரிய உறுப்பினராக கட்டாயமா சேருங்க. உங்களுக்கு கார்பரேட் கம்பெனிகள் போட்டி போட்டுச்சுன்னு வைங்க, நீங்களாம் நல்ல நண்பர்களாக இருக்கணும். ஒரு 4-5 பேரை இணைச்சுக்கிடுங்க. இணைச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யணும்? ஒரு ஷெட் அமைங்க. கார்பரேட் கம்பெனி எப்படி மெக்கானிஷியத்தில் உங்களுக்கு டெவலப் பண்றானோ அதே போல நீங்க என்ன செய்யணும்? டெவலப் பண்ணுங்க. அதுக்கு ஆதாரமாக பேங்க் மூலமா லோன் வாங்கி தர வேண்டும் என்று சொன்னால் அந்த பேங்க் லோனை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பே முன்னின்று வாங்கி தருவோம் என்று உறுதியளிச்சுக்கிறேன். அதெல்லாம் செய்யுங்க. இன்னொரு செய்தி, இப்போ இன்னொரு பக்கத்தில் உள்ள மெக்கானிக்கை பார்த்து நம்ம பொறாமைப்படுவோம். காலையில் வண்டியை பார்த்தா அவன் ஷெட்டில் 6-7 வண்டி நிற்கிப்பா, நம்மகிட்ட ஒரு வண்டி கூட இல்லைன்னு நினைப்போம். ஆனால் அந்த எண்ணத்தை மாற்றி நீங்கள் தொழிலில் கவனம் செலுத்துனீங்கன்னா கஸ்டமரை நீங்கள் அணுகுமுறை செய்கின்ற பொழுது கஸ்டமர் எங்கே வருவாங்க?
நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் உங்களை எழுப்பி சாவியை கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா நம்பிக்கை. அந்த மெக்கானிக் கொடுத்தா தரமான பொருள் போடுவார், அவர் சொன்னதுதான் செய்வார் என்ற நம்பிக்கை நீங்க முதல்ல வாடிக்கையாளர்கிட்ட பதிவு பண்ணுங்க. எந்த பக்கமும் உங்க வாடிக்கையாளர் போக மாட்டாங்க. ஆனா நமக்கு நாமே பொறாமைப்பட்டு கொண்டு அவனை பார்த்தே நாம் உட்கார்ந்து வேதனைப்பட்டு கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அவனை பொறாமை உணர்வை எடுத்து விட்டு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்னை பொறுத்த வரைக்கெல்லாம் நான்லாம் சாதாரணமாக 150 ரூபா சைக்கிள் வாங்கினேன். முதல்ல சென்னையில் வந்து 150 ரூபா சைக்கிள் வாங்கும்போது என்கிட்ட இருந்தது 50 ரூபா. 100 ரூபா கை மாத்த அங்கங்க 10 ரூபாய் 20 ரூபாய் பரட்டி சைக்கிள் வாங்கினேன். சைக்கிள்ல தான் என்னுடைய வாகனமே வாழ்க்கை தொடங்க ஆரம்பிச்சதுங்க. அப்ப இருசக்கர வாகன மெக்கானிக்கை விட சைக்கிள் மெக்கானிக் தான் அதிகம். நான் ஒரு மெக்கானிக் கிட்ட ஒன்று வண்டி கொடுப்பேன், கொடுத்தா அவர் சொல்லுவாரு, இந்த டீப்பை மாற்ற வேண்டாம், ஒரு பஞ்சர் போட்டு விடுறேன், இன்னும் 2 மாசம் ஓட்டுங்க, ஓட்டிட்டு வாங்க மாத்துவேன்னு சொல்லுவாரு. அப்ப என் மனசு எப்படி இருக்கும்? பரவாயில்லப்பா, நம்மளை ஒரு 50 பைசாவோட காப்பாற்றி விட்டாரு. வெறும் 50 பைசா 30 பைசா தான் பஞ்சர் கேட்போம். ஆனா அதே மெக்கானிக் கிட்ட விட்டு மாற்றி வேற மெக்கானிக் போவோமா? செல்ல மெக்கானிக் இருப்பாங்க, இது என்னையா பஞ்சர் கிஞ்சர் போட்டு மொத்தம் மாத்தி விடு. அப்போ 50 ரூபா கடன் வாங்கி டயர் டீப்பை மாற்றணும். அப்போ உங்களுடைய அணுகுமுறை, அன்று நான் சைக்கிள் இருந்து அதுக்கப்புறம் பைக்கு, அதுக்கப்புறம் காரு, இப்போ பல்வேறு தொழிலை நாங்கள் ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நான் கேக நகரில் என் மனோகர் சொன்னார், நாங்கள்லாம் ஒரே அமைப்பாக இருக்கிறோம் கேக நகரில், எங்களுடைய வணிக குடும்பம். கேக நகரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜாதி சங்கத்துக்கே இருக்காது, உள்ள கிடையாது. ஒரே சங்கம், வணிகர் சங்கம். ஜாதி மதம் மொழி அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரே இனம், வணிகர் இனமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையை தான் அவர் அந்த உரிமையை சொன்னார், மனோகர் அவர்கள் உரிமையோடு சொன்னார்கள். நாங்களும் அப்படிதான் பழகுவோம், அண்ணன் தம்பிகளாக மாமன் மைத்துனராக தான் பழகுவது உண்டு. நாங்கள் மனோகரை கூப்பிட்டோன்னு சொன்னா இந்த வேலையை சொல்லி கூப்பிட மாட்டேன். மனோகர் 10 மணிக்கு வாங்க வந்து நிற்பார், ஏன்னு கேட்க மாட்டார். அப்படிதான் இதுவரைக்கும் எங்களுடைய சங்கங்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி நீங்கள் ஒரு உணர்வோடு ஒரு ஒரு உத்தியோகத்தை எடுத்துக்கொண்டால் வெற்றி பெறுவது நிச்சயம், அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஜெயிக்கலாம். எத்தனை கார்பரேட் கம்பெனிகள் வந்தாலும் அதை எதிர்த்து நம்ம போராடலாம். இப்போ நம்ம கூட மளிகை கடைகள் போட்டி, ஹார்ட்வேரில் போட்டி, இதையெல்லாம் நம்ம ஆட்கள் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க என்று சொன்னால் அவருடைய உழைப்பு, தாரகை மந்திரம் மட்டும்தான் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். உழைப்பதற்கு ஆதாரம் என்ன வேணும்? உழைப்பதற்கு ஆதாரம் என்ன வேணும்? உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உழைக்க முடியும். நானும் ஆரோக்கியமாக தான் வச்சிருக்கேன், எனக்கு பிபி சுகர்லாம் கிடையாது, மாத்திரை சாப்பிட்றதே கிடையாதுங்க. எது வேணாலும் சாப்பிடுவேன், ஆனால் அளவோடு சாப்பிடுவேன். தேவையில்லாத உணவை தொடுறதே இல்லை. திருமண வீட்டுக்கு போயாச்சுன்னா 25 சாப்பாடு லைனில் வைப்பாங்க, நான் வாங்குறது இல்லை. எனக்கு தேவையான 2 ஐட்டத்தை மட்டும் வை. ஏன்னா உணவை வீண் பண்ணக்கூடாது. உணவுக்காக கஷ்டப்பட்டதில் நானும் ஒரு ஆள். சில நாட்கள், பல நாட்கள் சென்னையிலே மாநகராட்சி தண்ணி தான் எனக்கு குடிநீர் தான் பசி ஆத்தி இருக்கு, சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது. ஆனால் அந்த சாப்பாடை வீண் பண்ணலாமா? வீண் பண்ண மாட்டேன். அதே போன்றுதான் உங்களுடைய தொழில் என்பது தெய்வீகமான தொழில். இருசக்கர வாகனம் இன்று பழுது பார்ப்போர் இல்லை என்று சொன்னால் பல வீடுகளிலே வாகனங்கள் முடங்கி போய்விடும். அதுக்கு ஒரு நிறைய மெக்கானிக் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க. நம்ம சென்னையில் வெள்ளம் ஏற்பட்ட பொழுது பல மெக்கானிக்கல் என்ன பண்ணாங்கன்னா மொபைல் மாதிரி வச்சுக்கிட்டு வீடு வீடாக போய் அவங்களே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க வாடிக்கையாளர்கிட்ட. நல்லா கேட்டுக்கிடுங்க, வாடிக்கையாளர்கள் வீடுகளுக்கு போய் அவங்க வாகனத்தை சரி பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ அந்த வாடிக்கையாளர் எப்படி இருப்பார்? அவங்க கிட்ட ஈர்ப்பு தன்மையாக இருப்பார். இதையெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். வருங்காலத்தில் எத்தனை சோதனைகள் ஏற்பட்டாலும் நாம் எதிர்க்க வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பது உங்களின் ஒரு அமைப்பு தான். நாங்கள் தனி, நீங்க தனி அல்ல. எல்லா ஊர்களிலுமே கிளை சங்கங்கள் இருக்கும். நாமெல்லாம் இணக்கமாக இணைந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊர்ல 4 மெக்கானிக் ஷெட் தான் இருக்கும், ஆனா 500 கடைகள் இருக்கும். அந்த 500ஓடு நீங்க இணையும் போது 504 உறுப்பினர் ஆகிறீங்க, பலம் கூடுகிறது. அதே போன்று மே 5 மாநில மாநாடு நம்ம நடத்துகின்ற பொழுது உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் திருச்சியிலே நடைபெற்ற பொழுது பெரிய அளவுக்கு ஒரு 1000 பேருக்கு மேல வந்திருப்பீங்க. 4000 பேர் வந்தாங்க மாநாட்டுக்கு, கொடியை பிடிச்சு உள்ள வந்தாங்க.
அதே போன்று வருகின்ற மே 5 மாநில மாநாடு சென்னையில் நடைபெற இருக்கிறது. சென்னையில் நீங்க எவ்வளவு பேர் வருவீங்க? எத்தனை பேர் வேன்னு கேட்கிறார். அந்த நம்பிக்கை யார் மேல வச்சு கேட்கிறாருன்னா உங்க மேல உள்ள நம்பிக்கை தான் அவர் கேட்கிறார். இப்ப நான் பேசுறேன்னா என் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, என்னை சார்ந்த என்னோடு இருக்கின்ற நிர்வாகிகள் உழைப்பு தான் அதுக்கு ஆதாரமாக இருக்கும். மே 5 மாநில மாநாட்டில் இங்கு வைத்திருக்கின்ற கோரிக்கைகள், என் கோரிக்கை மனு ஒன்று தந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே அரசுகிட்ட முறையிடுவோம், முதலமைச்சர் சந்திப்போம், அமைச்சர் சந்திப்போம், அதிகாரிகளை சந்திப்போம். அதை தவறும் பட்சத்தில் மே 5 மாநில மாநாடு பல லட்சம் மனிதர்களை உள்ளடக்குகின்ற மாநாட்டில் அங்கு பிரகடன தீர்மானத்திலே இருசக்கர வாகனத்திற்கான தீர்மானம் அந்த மாநாட்டு பந்தலிலே ஒலிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதையும் தாண்டி அரசு நமக்கு செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம்? செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம்? எதிர்த்து போராட வேண்டும். அந்த போராட்டத்திலே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு முன்னின்று அந்த போராட்டத்தை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நம்மை யாரும் பிரித்து ஆள முடியாது, நம்மை யாரும் பிரித்து பார்க்க முடியாது. நாமெல்லாம் நகமும் சதையும் போன்று, நம்மகிட்ட இனம் கிடையாது, மொழி கிடையாது, அரசியல் கிடையாது. ஒரே உணர்வு, வணிகன் என்ற உணர்வோடு தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் உங்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மனோகர் சொன்னார், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது, கூட்டத்தை தள்ளி வைக்கலாமா வேண்டாம் என்று சொன்னார். அதான் அவருடைய உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உணர்வு தான் உடலை பற்றி கூட கவலைப்படாமல் சொன்னார்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு நல்ல கூட்டம் அருமையாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. நான் இந்த அளவுக்கு கூட்டம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. எங்க ஆள் என்னை விரட்டிக்கிட்டே இருந்தார், கட்டாயம் வரணும்னு சொல்லிக்கொண்டே இருந்தார். நானும் ஒரு முடிவோடு இருந்தேன். முதல் நிகழ்ச்சி உங்க நிகழ்ச்சி தான், பார்த்துட்டு தான் வேற நிகழ்ச்சிக்கு போறதுன்னு சொன்னேன். ஏன்னா எங்களோட ஈடுபாடாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், எங்க கூடுதல் செயலாளர் பிபி மணி இப்பதான் வந்திருக்கார். மானாமா அங்க ராமநாதபுரத்தில் அவர்கிட்ட கட்டாயப்படுத்தி அங்க உட்கார வச்சு சொல்லிட்டு வந்தோம். ஆகவே உங்களுடைய அமைப்பு என்பது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு இணைந்த அமைப்பு. நீங்கள் தனி, நான் தனி அல்ல என்பதை சொல்லி அத்தனை பேருடைய குரல்களையும் ஒலிக்கக்கூடிய மாநாடாக அந்த மாநாடு அமையும். அந்த மே 5 மாநில மாநாட்டு பந்தலிலும் கூட உங்களுடைய படிப்புக்காக ஊக்கத்தொகை கொடுத்தாங்க, நல்ல திட்டம். பேரமைப்பு சார்பாகவும் நிதியை நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த நிதியில உங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம். வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் மட்டும்தான் அந்த ஸ்கீம், சொந்த வீட்டுக்காரர்கள் கொடுக்கறது இல்லை. வாடகை வீட்டில் வசிக்கின்ற இருசக்கர மெக்கானிக் வீடு யாராக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் படிப்புக்காக அந்த பிள்ளைகளுடைய பெயரை பரிந்துரை பண்ணி மனோர்கிட்ட கொடுத்துருங்க. ஒரு குழந்தைக்கு தலா 10,000 ரூபாய் நாங்கள் தருவோம். அது அந்த பொண்ணு பேரிலே செக் கொடுத்துருவோம். ஆகவே அதையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி ஒரு நிறைவான கூட்டத்தில் பேசியிருக்கிறோம். பல்வேறு பணிச்சுமை காரணமாக நாங்கள் விடை செய்ய இருக்கிறோம். நிறைவாக எங்கள் கூடுதல் செயலர் இல்லை இருப்பார், கூடுதல் விபி மணி அமர்ந்து நடத்துவார் என்பதை சொல்லி நீ யாரும் அச்சப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்படாதீங்க. நான் சொன்னதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னப்பா விக்ரமராஜா வந்தார், நம்ம எல்லாம் டாஸ்மாக் கடைக்கு போகாதுன்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்காதுங்க. நான் உங்களின் ஒருவன். ஏன்னா நீங்கள்லாம் என்னுடைய சகோதரர்கள். என்னுடைய சகோதரர்கள் ஒருவரை இழப்பதற்கு நான் விரும்பவில்லை. அது அந்த அக்கறையோடு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். உடற்பயிற்சி செய்யணும் சொல்றாரப்பா சொன்னால் நான் அனுபவிச்சு சொல்றேன். நான் யாரும் சொல்லி கேட்கலங்க. இப்ப எங்க பொருளாளர் முருகேசன் கேளுங்க, 7 to 9 நான் யாரையும் பார்க்க மாட்டேன். அது என்னுடைய உடற்பயிற்சிக்கு ஒதுக்கப்பட்ட நேரம். இதை நீங்க ரெண்டையும் கடைபிடிச்சிங்கன்னா அடுத்து இது போன்ற கூட்டத்திலே நான் பங்கேற்கின்ற பொழுது நான் ஒரு கேள்வி கேட்பேன். யாரெல்லாம் டாஸ்மாக் கடை பக்கம் போகாம இருக்குன்னு கேட்பேன். அதில் கை தூக்குகின்ற நண்பர்களுக்கு எங்க பேரமைப்பு சார்பாக உங்களுக்கும் குடும்பத்துக்கும் உதவியாக இருப்போம் என்பதை சொல்லி நல் வாய்ப்புக்கு நன்றி கூறி அற்புதமாக நடைபெறுகின்ற கூட்டத்தில் உங்களுடைய எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானமும் வெற்றி பெற வேண்டும் என்பதை சொல்லி இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள், இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எல்லாவல்ல இறைவா
நோய் இல்லாத வாழ்வை கொடு, அற்புதமான வாழ்க்கை கொடு, கடன் இல்லாத வாழ்க்கை கொடு என்று சொல்லி வாயார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இல்லாத நாடுதான் தலைவர் அவர்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு மாநில பொதுச் செயலாளர் திரு சசிகுமார் அவர்களும் திரு அறிவழகன் அவர்களும் செயலாளர் திரு சுந்தர் அவர்களும் இணைந்து நினைவு பரிசு வழங்கி சாலை அணிவித்து மாலை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கே நகர் வியாபாரி நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். கே நகர் சங்க நிர்வாகிகள் மேலாக்கி வரவும். அனைவரும் ஜோராக கைதட்டவும், கரகோஷத்தை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணே, நம்ம தலைவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. சென்னையில் நடைபெறுகின்ற மாநாட்டுக்கு அண்ணன் நம்முடைய கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர்கிட்ட அதுக்கு முன்னாடியே நிறைவேற்றுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நிறைவேற்றிடுவாங்க. நன்றி தெரிவிக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அண்ணன் பின்பாக, அண்ணனுடைய அந்த குரலுக்கு பின்பாக இருப்போம் என்று கூறி மாநாட்டை வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளிக்கிறோம். கே நகர் சங்க உறுப்பினர்கள் வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வணிகர் சங்கம். படையெடு படையப்பா, வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடு படையப்பா. பூந்தமல்லி சங்கம் சார்பாக அண்ணா இந்த +2 2வது பரிசு அண்ணா இதை கொடுங்க சார். ரோலான் இங்கிட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. ரோலான் சார்பாக புதிய ஏர் ஃபில்டர், ஆமாம், அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்முடைய வணிக பேரமைப்பு தலைவர் அவர்கள் அந்த பொருளை அறிமுகப்படுத்துமாறு ரோலான் சங்கத்தின் சார்பாக அன்போடு. நீங்கள் அங்கே போங்க, அங்கே போய் கொடுங்க. இந்தாங்க. ரோலா நிறுவனத்தின் சார்பாக புதிய பிராண்டை நமது வணிக பேரமைப்பின் தலைவர் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்கிறார். மாநில ஆலோசகர், சென்னை சங்க தலைவர், மூத்த உறுப்பினர் அண்ணன் ராசிகலி அவர்கள், பூந்தமல்லி சங்க தலைவர், துணைத் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு எல்லாரும் எந்திரிச்சு ஒரு கைதட்டு பண்ணுங்க. நம்முடைய கோரிக்கையை உடனடியாக அரசுக்கு எடுத்துட்டு போய் செஞ்சவங்களுக்கு அவருடைய மாநாடு வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு சங்கமும் சென்னை சங்கமும் உறுதுணையாக இருக்கும் என்று நல்ல கைதட்டல்.
நன்றி நன்றி நன்றி. இவானா நோ இவானா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா தம்பிங்களுக்கு கோசம்